அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய செயல்பாடுகள் மாறிவிட்டது. அதை நான் உணர்கிறேன். என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் ஏதாவது சாதம் இருந்து குழம்பு இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் கடன் கேட்குறது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அப்படின்னா, நமக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு இரவை வாங்கிட்டு வர்றது வழக்கமாக இருந்தது. அந்த கலாச்சாரம் இப்போ வந்து சுத்தமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட பேசுவாங்க, ஆனால் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஆனால் பின்னாடி நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது இப்போது நடைமுறைக்கு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, எல்லாருமே தனித்து வாழ பழகிக்கிட்டோம். யாரையும் ஒருத்தவங்கள சார்ந்து வாழாமல் நம்ம பழகிக்கிட்டு வரோம். ஸோ இது என்னென்னா, நம்ம ஒரு கலாச்சாரத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் என்னென்னா, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நம்ம ஷேர் பண்ணுவோம். பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்றது வந்து ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து முற்றிலுமாக வந்து தடை செய்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னாக்கா, மனநிலை தான். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனநிலைகள் மாறுபட்டு விட்டது. ஏன்னா நம்ம ஒரு வளர்ச்சி அடைஞ்சாலுமே அதுவே வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்டுருச்சு. நிறைய சேஞ்சஸில் இதுவும் ஒரு சேஞ்சஸ். இதை நான் பார்க்குறேன், அதனால் உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் யாரெல்லாம் பக்கத்து வீட்டில் போயிட்டு குழம்பு வாங்கிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்றதுமே பகிர்ந்துங்க. இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு சரியான அன்புகள் இப்போ இல்லாததுனாலையுமே அது நடக்குதா அப்படின்றதுமே நான் உணர்கிறேன். இந்த கலியுக காலகட்டங்களில் ஸோ இதெல்லாம் நம்ம கடக்கணும் அப்படின்றதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் பகிர்ந்து வாழும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்றதையுமே நான் யோசித்து பார்த்தேன். ஸோ இன்றைக்கி காலங்கள் மாறுவதனால் என்னவோ இதெல்லாம் நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தினர்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்து பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றதையுமே அனுபவத்தில் தெரிய வரும். வாழ்க யோகம், யோகம் அலட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.